1700 ஏக்கர்னா எவ்வளோ பெரிய காம்பன்சேஷன் தொகை, அது திருப்பி தரணும்னு முடிவெடுத்த அரசுக்கு நஷ்டம் வரும்ல. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் எப்போவுமே நடைமுறைக்கு அவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்னொரு இதை தேடி இப்போவே நம்ம ஆரம்பித்தோன்னா குறைஞ்சது 8-10 வருஷம் ஆகும். அப்போது ஸ்டாலின் அவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறார், டைரெக்டாக ஒரு ஐஏஎஸ் மேலே வைக்கிறார். ஸ்டாலின் வந்துன்னா அவருக்கு மறுபடியும் அவர் ஆட்சியிலையும் அதே இதில் தொடர்றாரு. இப்போ இந்த கவர்மெண்ட்லேயும் அவர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ எப்படி வேறு அதிகாரிகளே இல்லையா? ஒரு முதலமைச்சர் அவருடைய நிர்வாக வசதிக்காக மாற்றினா எதுக்கு அந்த அதிகாரிகிட்ட போய் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாரு? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தவறா? அறம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டாச்சு. விஜய் அவரை சந்தித்து விவசாயிகள்லாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று சட்டமன்றத்தில் கீர்த்தனா அவர்கள் பேசுகிறாங்க, எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த இடத்துல நாங்கள் தொழில் திட்டங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது அப்போ விவசாயிகளுக்கு இது பாதிப்பு இருக்காதா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படிங்க சார் பார்க்குறீங்க? அதாவது பரந்தூர் 5700 சில்லற ஏக்கர், இதில் கையகப்படுத்தினது 1700 ஏக்கர், ஒரு 40% அந்த அளவுக்கு தான். அதுவும் முன்னாடி இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம். இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ இந்த கையகப்படுத்த நிலத்துக்குரிய சொந்தக்காரர்களும் இங்கே இல்லை. நேற்று கூட அமைச்சர் சொல்லியிருப்பார், இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. அது அவங்களெல்லாம் மிரட்டி அவங்க வங்கியில் பணம் போட்டு இந்த மாதிரி வாங்கினாங்க. முக்கியமாக விவசாயம் செய்கிற இந்த ஏகனாபுரம் மொத்தம் 15 கிராமத்தில் இருக்குது. அதில் 8-10 கிராம மக்கள் யாரும் ஒரு சென்ட் கூட கொடுக்கல. அப்போ இந்த நிலம் அவர்களும் பெரிய அளவில் விவசாயம் பண்ணல, இல்லை சில இடங்களில் நடந்துருக்கலாம், ஆள் வச்சு பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த நிலத்துக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இது இல்லை. காம்பன்சேஷன் கொடுக்குறதுல 2-3 வகை இருக்குது. ஒன்று, கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணோம் இந்த இடம் எடுக்க போகிறோன்னு, அப்போ அவங்களால விற்க முடியாது. இந்த க்ரீன்லேண்டை இதை ஒன்று இதில் க்ரீன் லைனா இதில் கேரளாவில் அந்த திட்டம் போனால் கவர்மெண்ட்டில் கொண்டு திட்டம் வந்தோடனே இவங்க கைவிட்டாங்க. அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துருவோம், திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா வெறுமனே அறிவிச்சு தான் வச்சுருந்தாங்க நிலத்தை கையகப்படுத்த போகிறோன்னு, காம்பன்சேஷன் கொடுக்கல. அதனால் திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இங்கே காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த திருப்பி கொடுக்க முடியாது. அப்போது காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா திருப்பி கொடுத்துடலாம் அவங்கள்ட்டயே. இப்போ இந்த இடம் காம்பன்சேஷன் கொடுத்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏற்கனவே இவரே சொல்லியிருப்பார் அன்புமணி ராமதாஸ், அந்த இடத்த கையகப்படுத்துகிற ஒரு தொழிற்பேட்டை அமையுங்க. இப்போ ஒரே இடத்துல உள்ளுக்குள்ளே முப்போக விளையிறது நீர்நிலைகள், ஏரிகள், அது வெளியே அந்த 1700 ஏக்கர் அந்த இதுக்குள்ளேயே ஒரு பார்ட்டு தொழிற்பேட்டையாக அமைதுன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சி தான் அது. ஆனால் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லப்படும். அது என்னன்னு அது 2-3 வகையான கருத்து வருது. அந்த சட்டம் திட்டமே கைவிடப்பட்டால் கையகப்படுத்தின திட்டத்தை அரசு நினச்சா பண்ணலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் அந்த திட்டத்தில் என்ன இருக்குன்றது நம்ம உள்ளே போய் படித்தா தான் தெரியும். அப்போ தொழில்துறை அமைச்சர் நாங்கள் வேறு வகை பயன்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம். ஏன் ஒரு கூட்டு பண்ண வச்சான்னா, விவசாயமே பண்ணான்னா பண்ணலாம்ல. ஒரு 50 இந்த ஐடி படித்த இளைஞர்கள் வாங்க, நீங்கள் இதில் இறங்கி பண்ணுங்கன்னா பண்ண போகிறாங்க. யோசிக்கணும்னா எவ்வளோ யோசிக்கலாம் இல்லையா? அந்த மக்களுக்கு திருப்பி தரணும். இன்றைக்கி இவரெலாம் சொல்லியிருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த மக்களுக்கு திருப்பி தரணும்னு. 1700 ஏக்கர்னா எவ்வளோ பெரிய காம்பன்சேஷன் தொகை, அது திருப்பி தரணும்னு முடிவெடுத்த அரசுக்கு நஷ்டம் வரும்ல. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் எப்போவுமே நடைமுறைக்கு அவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். மத்திய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட மறுபடியும் இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கு பல வருடங்கள் ஆகும். மறுபடியும் விமான நிலையம் கட்டுறதுக்கும் இன்னும் 5 வருடங்களுக்கு மேலே ஆகும் கட்டுறதுக்கு. இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தொழில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல? பரந்தூரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்க. ஒன்று, பரந்தூர், பன்னூர், திருப்போரூர், படாலம் 4 இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. திருப்பூர் அந்த சைடெலாம் பண்ணும் பொழுது நீண்ட தூரம், கிலோமீட்டர் வயசு, இந்த ஏர்போர்ட்டுக்கும் அதுக்குமே தூரம், இடம் உங்களுக்கு விலை ஜாஸ்தி, கிரவுண்ட் வேல்யூ ஜாஸ்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள். படாலம் அதிகப்படியான குடியிருப்புகள் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பன்னூர் ஏர்பேஸ் இருக்குது, அங்கே இந்த தாம்பரம் விமானப்படை தளம், கல்பாக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது. பல காரணங்களால இவங்க பரந்தூர்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று சட்டசபையில் நடந்த விவாதங்கள்லாம் பரந்தூரை சுற்றி நிலம் வாங்கி போட்டாங்க, அதுக்காக தான் இந்த துடிக்கிறாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு. அது சில வகையில் உண்மையும் கூட. அப்போ பரந்தூரில் முப்போகம் விளைகிற விவசாய நிலங்கள், ஏரி பாசனம், நீர்நிலைகள்,
பெரிய நீர்நிலைகள்லாம் இருக்குது. சென்னைக்கு இந்த இதை வந்து இது பண்ணிவிட்டு அது மேலே இது கான்கிரீட்டு போட்டு விமான நிலையெல்லாம் அமைச்சிங்கன்னா முதல்ல பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நீர்நிலைகளை நீங்கள் மூடுறது மற்ற விஷயங்கள் பண்ணிங்கன்னா, நீர்நிலைகள்ன்றது இயற்கை, அதை நீங்கள் கை வச்சிங்கன்னா ஏற்கனவே வேலைச்சேரி அந்த பிரச்சனை கை வச்சு தான் இன்றைக்கும் நமக்கு வெள்ள அபாயம் இருக்குது. வடிகால் வசதி இல்லை, அது மேலே கட்டடம் கட்டி அதை கட்டி அப்போ என்ன பண்ணும், அது போகிற போக்கு அது பாதையை நீங்கள் மறிச்சிங்கன்னா அது எங்கெங்கே அது பாதையை உருவாக்கிக்கும். அப்படி தானே மழை பெஞ்சதுன்னா வேலைச்சேரி எல்லாம் சூழ்ந்துருது. தாம்பரம் விம்பரம் அந்த சைட்லாம் ஏன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அடையாறு ஆறு அங்கேருந்து பிரிஞ்சு வரும்போது அவ்வளோ பெருசாக வரும். கரெக்டாக அந்த மியாட் ஹாஸ்பிட்டல்கிட்ட வரும்போது ரெண்டாக பிரியும். ஏன் எல்லாமே குறுக்கு கட்டுமானங்கள் இதெல்லாம் பிரிஞ்சு அது மறுபடியும் ஒரு இடத்துல ஒன்று சேரும். இந்த கேப்பில் நீங்கள் வடிகால் நிலங்கள் ஈர நிலங்களை வந்து ஆக்கிரமித்து கட்டியிருந்தா அது எங்கே தண்ணி போகும்? அதனால தான் நம்ம வெள்ள அபாயம். அப்போ இயற்கையாக இருக்கிறத நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ ஏரிகளை நம்ம மூடிட்டோம். இந்த நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சேத்துப்பட்டு இதெல்லாம் ஒரு அந்த வள்ளூர் கோட்டைன்னா அது. அப்போ அந்த நீர்நிலைகளை மூடினதுனால நம்முடைய இயற்கை சமன்பாடு பாதிக்குது. நீ காலநிலை மாற்றம்லாம் பேசுகிறோம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்ச இப்போ இந்த நவீன காலத்தில் இந்த வேலையை பண்ணிங்கன்னா அதுக்கு உங்கள் பின்னாடி உங்கள் சுயநலம் இருந்ததுன்னா இது தவறுன்னு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, வேணான்றாங்க. இன்றைக்கி தான் வாயை திறக்கிறார் சண்முகம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் 5 வருஷமாக கூட்டணியில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு கேள்விகள் எழுப்புறாங்க இணையதளத்தில். எப்படி பாருங்கள், அதாவது செல்வேந்திரனை யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு போட்டு இது பண்ணால் அந்த கமிட்டி அறிக்கையை வெளியிட சொன்னோம், வெளியிடவே இல்லை. இன்றைக்கி சொல்கிறார் சண்முகம் 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க? இப்படி தான் இவர் முத்தரசன் அந்த இவங்கெல்லாம் டெண்டர் கரெக்டாக விடுங்க, ஒரு முறைகேடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யார்? வீரபாண்டியன் தாவேகா கவர்மெண்ட் சொல்கிறாரு. டெண்டரில் முறைகேடுன்னு தானே போன கவர்மெண்ட்டில் அவ்வளோ பிரச்சனை. அப்போல்லாம் எங்கே இருந்தீங்க? செவ்வாய் கிரகத்தில் எங்கேயா இருந்தீங்களா? பரந்தூருக்கு வருவோம். அப்போ பரந்தூர் இந்த மாதிரி விஷயம். சரி, பரந்தூர் ஏன் தேவை? நம்முடைய மாநில வளர்ச்சி இப்போ விமான தளங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஏர்போர்ட்டு 3வது இடத்துலேருந்து 4வதுக்கு அப்புறம் 5வது இடத்துக்கு வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் மிகப்பெரிய விமான நிறுவனங்கள் வந்து போவதற்கான ஏற்பாடுகள் நம்மள்கிட்ட இல்லை. அந்த ரன்வே மற்ற விஷயங்கள் இல்லை. கீர்த்தனை அவங்க வந்து மீனம்பாக்கத்தை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இன்னொரு ஓடுதளத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. தங்கம் தென்னரசு அப்படிலாம் பண்ண முடியாது, எத்தனை மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. கீர்த்தனா சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் அமெரிக்கன் ஏர்லைன்ஸு, ஆஸ்திரேலியா, இது இன்னும் கொரியா, ஜப்பானு, அதே மாதிரி யூரோப்பு இதில் ஃப்ரான்ஸு, இந்த பெரிய ஏர்லைன்ஸ் அந்த விமானங்கள் இங்கே வந்து போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் தூரம் 4000 மீட்டர் இது இருக்கணும் ஓடுபாதை, அது தேவை. சரி, இவங்களாம் ஏன் வரணும்? இவங்கெல்லாம் வந்தால் தான் தொழில் வளம் பெருகும் போது ஒன்று சார்ந்து ஒன்றுன்னு வரும். இங்கே இருந்த சில இதுவே ஏர் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து பெங்களூர் போயிட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் கிளாஸு இங்கே வேல்யூ இல்லை, பெங்களூரில் அதிகம் இருக்குது. அப்போ வியாபாரத்தை நோக்கி நகர்ந்துட்டான். இங்கே அந்த விமான தளம் எல்லாம் அமைஞ்சதுன்னா ஒன்றை சார்ந்த ஒன்று தொழில் வளம் இங்கெல்லாம் இதாகும் பொழுது நேரடியாக வெளிநாடுகள்லேருந்து அதிகாரிகள் மற்றவர்கள் வந்து போகிறது, பொருட்கள் கார்கோ இந்த மாதிரிலாம் போகிறது எல்லாமே வந்து ஒரு ஒன்று சார்ந்த ஒன்று இதாகும். அப்போது அதுக்கு தேவை நம்ம அடுத்த கட்டம். இன்றைக்கி இருக்கிற நம்முடைய மீனம்பாக்கம் 2.5 லட்சம் விமானங்களை கையாளுறோம், ஒரு 2.5 கோடி 3 கோடி பயணிகளை கையாளுகிறோம். ஏன் நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம்னா 4 கோடி விமான பயணிகளை கையாளுகிற ஹைதராபாத்து வந்ததுனால நம்ம அதை விட கம்மியாக இருக்கிறதுனால 5வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது பரந்தூர் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு இதை தேடி இப்போவே நம்ம ஆரம்பித்தோன்னா குறைஞ்சது 8-10 வருஷம் ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? இதுதான். அப்படி பார்த்தாலும் சென்னை சுற்றி இவ்வளவு பெரிய லேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்குமா அப்படி தேடினா கூட? வந்தவாசி இந்த சைடு இருக்குதுங்க, பெரிய அளவில் நிலப்பரப்பு இருக்குது. இன்னும் சில இது வந்து யோசிக்கணும், அந்த பன்னூர் கூட யோசிக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன விமானங்கள் பயன்படுத்துகிறவங்கள இட நெருக்கடியை குறைக்கிறதுக்கு அருகில் உள்ள ஏர்போர்ட்டுகளை கனெக்ட் பண்ணணும். இப்போ வேலூர் அப்துல்லாபுரம் அது ஒரு ஏர்போர்ட் சொல்கிறாங்க, அது திருச்சி இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் டைவெர்ட் பண்ணணும், அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கு என்னென்னா, நீங்கள் ஆந்திராவிலையும் சரி கர்நாடகாலையும் வேறு பெரிய ஏர்போர்ட் கிடையாது. நமக்கு மதுரை, கோவை, திருச்சிலாம் இருக்குது. ஆனாலும் நம்ம மீனம்பாக்கத்தை பேஸ் பண்ணி அதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ மீனம்பாக்கத்திலேயே டெர்மினல் 3-4லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்தது. இவர்களுக்கு பரந்தூரில் பண்ணோன்றதுக்காக இதை பற்றி கவனம் அதை தானே அவங்க கேள்வியாக கேட்குறாங்க.
எல்லாம் கொடுத்து ஏன் நீங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணல? அப்போது அதை பண்ணோன்னா 2 கோடி 2.5 கோடியிலேருந்து 3 கோடி 3.5 கோடி வரைக்கும் நம்ம பயணிகளை கையாளுகின்ற திறமை வந்துடும். இப்போதைக்கு ஒரு ஹவருக்கு 24 விமானங்கள் என்னமோ, ஒரு ஹவருக்கு 45 விமானங்கள் வரைக்கும் லேட்டஸ்ட்டு ரேடார் டெக்னிக் மூலிமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசதியை கொண்டு வரணும். ரன்வே கூடுதலாக அமைச்சு மற்ற இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். அது அப்புறம் ஏர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, விமானத்துலேருந்து நேரடியாக உள்ளே வர்றது. அது நம்மள்ட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற இதில் அது ஜாஸ்தி. அப்போ அதை வந்து நம்ம அதிகப்படுத்துறது. அப்போது வருடத்திற்கு 3.5 மில்லியன்லேருந்து 3.5 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் பயணிகளை இயக்குகிற வசதி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே மீனம்பாக்கத்தில் கொண்டு வர முடியும். இதை பண்ணிக்கிட்டே புது ஏர்போர்ட்டை கட்டுற வேலை பண்ணால் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்தவாசி இதெல்லாம் ஹைவேஸ்லேயே வந்துடும். உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு கொண்டு வரலாம். அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க 2 இடம் சொல்லியிருக்காங்க. அந்த 2 இடம் எந்த இடம்னு தெரியல. அது வந்தால் பிறகு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தில் வந்து G2 மாப்பிளன்னு சொல்கிறதும், அவங்க வந்து லாட்ரி மருமகன் சொல்கிறதும் பல விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, அதில் ஊழல் நடந்திருந்ததுன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆக்ஷன் எடுக்கலாம்ல. சும்மா எதுக்கு சட்டமன்றத்தை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றுறீங்க, எதுக்கு சீன்றீங்க திமுகவை திரும்ப அப்படின்னு ஒரு விமர்சனம். உண்மை தானேங்க. 100 நாள் ஆகிடுச்சு. 100 நாள் எத்தனை பேரை கைது பண்ணீங்க? எத்தனை விஷயத்தை வெளியிட்டீங்க? வச்சுருக்கேன், எடுத்து வெளியிட்டேன்னா ஆதாரம் இருக்குது அப்படின்னா இது என்ன? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி இருக்குன்னா இன்றைக்கும் அதிகாரிகள் அவங்க கையில் தான் இருக்காங்க. அப்போ அவர்கள் டீட்டெயில் எடுக்கிறாங்க. நமக்கு எதிராக பெருசாக இல்லை அப்படின்னோன்னா, என்ன ஆதாரங்குது எடு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு காட்டு. ஏன்னா பயந்துட்டாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை. அதாவது எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கலை. இதை யார் சொல்லணும்? அதிகாரிகள். நல்லது, அதிகாரிகள் அதே அதிகாரிகளை வச்சுருந்தா அவன் எப்படி சொல்லுவான்? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கரெக்டாக தான் இருந்தது சார், இப்படி தான் சார் பண்ண முடியும். அதை இதுதான் பிரச்சனை. இப்போ அறநிலைத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு வேறு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டிங்கன்னா அவன் டக்கு நல்ல நேர்மையான அதிகாரி போட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே அறநிலைத்துறை அதிகாரியாக இருந்துட்டு சேகர்பாபு க்ளோஸாக இருந்து கார்பரேஷனில் இருந்துக்கிட்டு அங்கேயும் பிரச்சனையாகி 8-10 டெண்டர் 20 டெண்டர் அதை கேன்சல் பண்ணுறாங்க. அந்த கமிஷனரை கொண்டு வந்து அறநிலைத்துறையில் போடுறாங்க. எப்படி? கார்த்திகேயன் ஒருத்தர், எல்லா கவர்மெண்ட்லேயும் அவர் மேலே குற்றச்சாட்டு. போன அதிமுக கவர்மெண்ட்டில் அவர் வலுவாக இருக்கார். இந்த இதில் இந்த துறை குடிநீர் வளங்கள் மற்றும் நகராட்சி துறையில். அப்போது ஸ்டாலின் அவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறார். டைரெக்டாக ஒரு ஐஏஎஸ் மேலே வைக்கிறார். ஸ்டாலின் வந்தோன்னா அவருக்கு மறுபடியும் அவர் ஆட்சியிலையும் அதே இதில் தொடர்றார். இப்போ இந்த கவர்மெண்ட்லேயும் அவர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ எப்படி? வேறு அதிகாரிகளே இல்லையா? இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தாவே காட்கள்? அதுதாங்க பிரச்சனை. பயம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஆட்சி பண்ண முடியாதுங்க. 2வது, இந்த அதிகாரிகள்லாம் நமக்கு தேவைன்னா நினைக்கக்கூடாது. ஜெயலலிதா மாதிரி இருக்கணும், தைரியமாக எடுக்கணும். அப்போ நீங்கள் எதுவுமே எடுக்காமல் இதே அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரி அவங்க கீழே இருக்கிற அதிகாரினா, இவங்க பண்ண அதிகபட்ச விஷயம் என்னென்னா, மின்துறையில் இருந்த ராதாகிருஷ்ணனை மாற்றினது, வனத்துறையிலேருந்து சுப்ரியா சாகுவை மாற்றினது. அவங்க அவ்வளோ பவரு. அவங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வனத்துறையில் இருப்பாங்க. ஏன்? நீங்கள் வனத்துறைக்கு படித்த ஐஏஎஸ்ஸா? நீங்கள் ஐஏஎஸ் தானே. அது என்ன எங்கே போட்டாலும் மறுபடியும் போய் வனத்துறையில் வாங்கிட்டு இப்போ உட்காரது என்ன கதை? இந்த தடவை அவங்கள மாற்றிருக்காங்க. அது மாற்றினதுக்கே ஒரு ஆங்கில பத்திரிகையாளர், ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் துள்ளிக்கிட்டு வர்றார். விஜய் இப்படி தான் போடுறாரு. சிஎம் ஆஃப் தமிழ்நாடு தானே அவருடையது, அப்படியும் போடல. இல்லாட்டி ஆக்டர் விஜய், இது டிவிகே விஜய் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு இது இருக்குது, அதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஹேண்டில், அதையும் போடல. ஆக்டர் விஜய்னு பர்சனல் ஹேண்டில் இருக்குது, அதை போடுறார். ஆக்டர் விஜய், தயவு செய்து அந்த 2 அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இம்மீடியட்டாக மன்னிப்பு கேட்டுட்டு அவர்களை பழைய இடத்துலையே பணியமர்த்துங்கள். இது போன்ற முட்டாள்தனத்தை இனிமேல் செய்யாதீர்கள். ட்விட்டரில் ஒரு வரி கூட நான் மாற்றி சொல்லலை. சேம் இப்படியே நலம் பிடிச்சி ஏறுன்னு ஏறினேன். யார் நீ? இவங்களுக்கு என்ன சாஸ்வாதமாக எழுதி கொடுத்துருக்கா? ஜெய ராதாகிருஷ்ணன்னா அவர் மின்சாரத்துறை தான், சுப்ரியா சாகுன்னா வனத்துறை தான். ஒரு முதலமைச்சர் அவருடைய நிர்வாக வசதிக்காக மாற்றினா எதுக்கு அந்த அதிகாரிகிட்ட போய் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாரு? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தவறா? நீங்கள் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வர்றீங்க? இதை எப்படி முட்டாள்தானன்னு சொல்லுவீங்க?
போட்டு இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த 2 மாற்றமே யாரெல்லாம் பாதிச்சிருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் மாற்றம் பண்ணணும். இதுதான் அந்த சுற்றறிக்கை இடதுசாரிகள் போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சுற்றறிக்கையில் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி தான் வெளியே வர்றது. இது வழக்கமாக நடைமுறைங்க. ஏங்க ஒரு கவர்மெண்ட்டுக்குடைய முக்கியமான 3-4 இதில் படைக்கலன் சேமித்தல், அதாவது படை பலத்தை பெருக்கிறது, எதிரிகளை கண்காணித்தல், உள்நாட்டை கண்காணித்தல், ப்ளஸ்ஸு சட்ட ஒழுங்கு மற்ற விஷயங்கள், பொதுமக்கள் நலன், இதில் எதிரிகளை கண்காணித்தல், உள்நாடு கண்காணித்தலில் இது எல்லாமே வரும். நீங்கள் கர்ப்பாம்பூச்சி திடீர்னு நான் வந்துச்சு சொல்லுங்கள். இந்த அபிஜித்ன்றவர் யார்? அவர் இந்த ஆம் ஆத்மியில் இருந்தாலும் அவன் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய ஆள். அந்த ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர்றதுக்கு அவன் காரணமாக இருந்தான். அப்புறம் அமெரிக்கா போயிட்டான். 3-4 வருஷமாக வரவே இல்லை. திடீர்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ன இது பண்ணணும். ஆனால் அதனால் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுன்றது இதுதான், ஒரு விஷயத்தை எப்படி ட்ரெண்ட் ஆக்கணுன்றது. கரெக்டாக அவர் சொல்கிறாரு. ஒரு ஆர்டிஐ போட்டதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பூச்சிகள் மாதிரி இவர்கள் வருகிறார்கள்னு ஒரு சாதாரண கமெண்ட் அடிக்கிறார். மறுநாள் அதிகம் விளக்கம் கொடுக்குறாரு. நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி சில பேர் சொன்னேன். ஆனால் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, நட்டுவாக்கிலி ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லோரும் சேர்ந்துருவாங்களா? அப்போது திடீர்னு அந்த மாதிரி சேர முடியும். அவன் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள்லேயே 2.5 கோடி பேர் அது உள்ளே வர்றானா? எப்படி 2.5 கோடி பேர் வர்றாங்கன்னா அந்த டிராஃபிக், அதுக்கு வேண்டிய சர்வர், அதற்கான இதெல்லாம் எங்கேருந்து வரும்? காசு எங்கேருந்து வரும்? கர்ப்பாம்பூச்சி பார்ட்டிக்கு நாங்கள் 10 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்தோன்னு காலிஸ்தான் தலைவர், அவர் யார்? காலிஸ்தானுக்காக இது பண்ணுறோம் கொடுத்ததா தகவல் ஓடுது. அப்போது வெளிநாட்டு நிதி பல விஷயங்களை வாங்கி இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பம் விளைவிக்கிறதுக்கு உருவாக்குறாங்க. சரி, இந்தியாவுக்குள்ளே குழப்பம் விளைவிக்கணும்னா ஊழலை பேச முடியாது. இந்த கவர்மெண்ட் மேலே, மத்திய அரசு மேலே பெருசாக ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. வேறு எதை பேசுறது? இருக்கவே இருக்குது வினாத்தாள் கசிவு. அது மேலே இளைஞர்களுக்கு மற்றவங்களுக்கு கோபம் இருக்குது. அப்போது அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. அந்த பிரச்சனை கையில் எடுக்கிறது கூட அவன் கொண்டு வரதுன்னா ஃபேர் நீட்டு. ஆனால் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அதில் 30 நாள் மேலே போராட்டம் நடக்குது. மத்திய அரசு கொடுக்கலையே, எதுவுமே பண்ணலையே, விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சரி என்ன பண்ண போராட்டம்னு. இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? வாங்சுக்கு உள்ளே இறங்குறாரு. அவர் யார்? பங்களாதேஷு, சைனா, இது பாகிஸ்தான்லாம் போயிட்டு வந்தவர். அவர் மேலே எஃப்சிஆர்ஏ வழக்கே இருக்குது. அவர் மேலே எஃப்சிஆர்ஏ தடை. எஃப்சிஆர்ஏனா அந்நிய நிதி விஷயத்தில் அவர் மேலே பிரச்சனை இருக்குது. அவர் ஏற்கனவே பழைய காங்கிரஸ்காரருடைய பையன். அவருக்கு மேலே வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இறங்குறாரு. இப்போ அது ஒரு வேறு மாதிரி லெவலில் போய் நகருது. அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஜந்தர் மந்தரில் பார்லிமெண்ட் முற்றுகை போராட்டம்னு கிளம்புறாங்க. பார்லிமெண்ட்டு அப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது சிக்கல். அப்போ இது எல்லாத்தையும் அந்த மத்திய உளவுத்துறையோ மற்றவர்களோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுதாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இது வேறு லெவலில் போகுது, இந்தியா ஃபுல்லாக இதை போராட்ட காலமாக மாற்ற பார்க்குறாங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டு பேசி முடிச்சு விட்டுறாங்க. தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண வச்சிடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபேர் நீட்டுன்றது நோ நீடு அப்படின்னு கொண்டு வராங்க. பேன் நீட் அப்படின்னு. இங்கே கர்ப்பாம்பூச்சி போராட்டத்தில் இறங்கினது ஃபுல்லாக இடதுசாரிகள், இந்த டீமு டிஎம்கே டீமு. அது விஜய்க்கு எதிராக கொண்டு போகிறாங்க. போராட்டம் அங்கே முடிஞ்ச உடனே கர்ப்பாம்பூச்சி பறந்து போயிடுது. இங்கே இவங்க உட்காந்துட்டு ஆய்வுன்றான். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போது ஒரு போராட்டம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எப்படி எப்படிலாம் மாறுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் கலைஞர் பீரியடில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசில் மிகப்பெரிய மாணவர் போராட்டம் தூண்டிவிடப்பட்டது. எம்ஜிஆருக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. போலீஸ் போராட்டம் நடந்ததுங்க. காவல்துறையினர் போராட்டம் நடத்தினாங்க. காவல்துறையை தடியடி நடத்துச்சு. நான் கண்ணால் நான் பார்த்தேன். புதுப்பேட்டையில் பழைய கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட அடித்து ஓட விட்டாங்க போலீஸ். இது இல்லாமல் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக மாற்றப்பட்டது. விவசாயிகள் சங்க போராட்டம், 1 ரூபா கூலி உயர்வு, 1 பைசா அதை கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பெரிய இதாக மாறி, அதிகாரிகள் தான் தெரியும்ல, எம்ஜிஆர் வந்த புதுசு அவனே முடிவெடுத்து துப்பாக்கி சூடு 3-4 விவசாயிகள் செத்து போயிட்டாங்க. எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் கெட்ட பேரை உருவாக்குனதில் அது ஒன்று. மீனவர் போராட்டம், கடற்கரை சாலையில் துப்பாக்கி சூடு. இந்த தேவாரன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, ஆனால் அவனை துப்பாக்கி தூக்குவார். அவர் பெரிய அளவு துப்பாக்கி சூடு. அப்போ மீனவ நண்பன் படகோட்டிலாம் நடிச்சுட்டு மீனவர்களுக்கு எதிராக இருக்கிறேன்னு எம்ஜிஆருக்கு எதிராக பெருசாக ஒரு கட்டத்தில் தான் எம்ஜிஆர் உஷாராகி பல விஷயங்களை இறங்கி பண்ணார். சேம் அதே இது. அப்போ என்ன ஆச்சு? எம்ஜிஆர் இதை கவனிக்கலை.
அதிகாரிகள் எம்ஜிஆரை ஒரு வழி பண்ணாங்க மொதல் 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் உஷாரானார். சேம் அதே பேட்டர்னு இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு. இன்னொன்று, மத்திய உளவுத்துறையும் சரி, மாநில உளவுத்துறையும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த ஒர்க்கு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு கல்லூரிகள், பள்ளிகள், மற்ற சமூக வலைதளங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அல்கொய்தா வெப்சைட் இருக்குல்ல, சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அடிக்கடி பார்த்துக்கிட்டு ஏதாவது ரிப்ளை போட்டுக்கிட்டு இருக்கேன், தூக்கிடுவாங்க, என்னையே வந்துடும். அப்போ இதுக்கு பேர் என்ன? ஏய், நீ எப்படிடா என்னை கண்காணிக்கலாம்? நான் என் வீட்டில் உட்காந்து என் கம்ப்யூட்டரில் நான் என்ன பண்ணுவான், நீ என்ன உனக்கு அப்படியா? ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நாட்டுக்கு அழகு. இந்த கண்காணிப்புன்றது பழக்கமாக நடக்கும். ஆனால் அந்த சர்க்குலர் ஏன் வெளியே வந்துச்சு? அங்கே தான் இந்த மாதிரி அதிகாரிகள் சில்மிஷம் இருக்குது. இதை கூட இவங்க பார்க்கலன்னா, சட்டசபையில் உக்காந்துக்கிட்டு இந்த லாவணி பாடிட்டு இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. உண்மையிலே நடவடிக்கை எடு. உன் சட்டத்துறை எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு நாங்கள் செந்தில் பாலாஜி விவகாரத்தை பார்த்தோமே. ரெய்டு போகிறீங்க, விசாரிக்கிறீங்க, விசாரித்து வழக்கு போடுறீங்க. வழக்கு போட்டால் அவர் முன்ஜாமீன் கேட்டு போவார்னு தெரியும். அப்போ முன்ஜாமீன் கேட்டு போகிறாரு, நீங்கள் தான் விசாரிச்சுட்டு அனுப்புகிறீங்க. ஷேடோ போடணுமா வேணாவா? அங்கே முன்ஜாமீன் ரத்தானவனுங்க தூக்கணுமா வேணாவா? இதானே ஜெயலலிதா பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உதயநிதி கைதாகிறது உதயநிதிக்கே தெரியுது உங்களை கைது பண்ண போகிறாங்கன்னு. அவர் இங்கே தங்குறவர் வீட்டில் போய் தங்குறாரு. கைது நடவடிக்கை எப்படி நடக்கும்? நைட்டில் போய் தூக்கிடுவாங்க. டக்குன்னு அப்படியே கொண்டு வருவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லி வச்சுருப்பாங்க. வந்தோன்னா ரிமாண்ட் பண்ணுவார். மெடிக்கல் கூட்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலைல 8 மணிக்கு போகிறீங்க. அவர் பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு. அவரே சொல்கிறாரு, 10:30 வரைக்கும் கைதாகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். அவர் வெளியே வரல, இந்த இருங்க பாத்ரூமில் இருக்கார். அவங்க ஒய்ஃப் சொன்னது தான். அது இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் வக்கீல் படாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்டராக போடல, விசாரிக்கிற வரைக்கும். இவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூட ஒரு 8-10 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஏறிக்கிறாங்க காரில். எப்படி அனுமதிக்கிறீங்க? என்னங்க இது? நீங்கள் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? உதயநிதியை தானே கைது பண்ணுறாங்க. இப்போ உங்களை உங்கள் வீட்டில் கைது பண்ணால் உங்கள் அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமா எல்லாப்பா நல்லா நான் கூட வருவீங்களா? விடுவாங்களா போலீஸு? ஒரு கோர்ட்டில் போய் பாருங்கள், கைதிகள் கூப்பிட்டு வருவாங்க வாய்தாக்கு, பேசக்கூட விட மாட்டாங்க. அவன் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்பான். மேலே சரியான ஆணை பிறப்பிக்கப்படலை அப்படின்னு வச்சுக்கலாமா? அதை என்ன ஆணை, எருது, புலி, சிங்கன்றது அந்த லட்சத்தில் இருக்கீங்க, அவ்வளோதான். இது என்னத்த ஆணை கீணை? ஓட்டு லெஃப்ட் ரைட் வாங்க வேணாவா? ஏன்டா செந்தில் பாலாஜியை விட்டீங்க? அவர் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்குற அளவுக்கு ஏன் விட்டீங்க? அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும்ல, ஏன் விட்டீங்கன்னு கேட்கணும்ல. ஜெயலலிதாட்ட நடக்குமா? இதுதான் பிரச்சனை சார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.